ஐ சிங் இன் த ரெயின், ஐ ஸ்வங் இன் த ரெயின். நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு என்ன நினைச்சாங்க தெரியல, மைனஸ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு மைனஸ் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வயலண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ராடேல ட்ரேட் ஆகுது அப்படின்னாவே அடுத்த சில வாரங்களில் ஏதோ ஒரு 500-1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் காட்டுவானா அப்படின்றதான் மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு. காட்டுறது சாமி, கொஞ்சம் மேலே காமிச்சு விட்டுருங்க. மேலே இங்கிருந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கீங்க, ஒரு 500 பாயிண்ட்டாவது மேலே ஏறி ஒரு 25,000 பக்கத்தில் வந்துட்டாவது அப்புறம் ஏதாவது குப்புன்னு விழுகுங்க அல்லது வேற ஏதாவது பண்ணுங்க. ஆனால் அந்த 1000 பாயிண்ட் கீழே மட்டும் இறக்கி விட்டுறாதீங்க சாமி, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்றத இப்போ பல பேர்த்தினுடைய மனநிலை. ஏன்னா ஏற்கனவே இறங்கின 1000 பாயிண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15% லாபத்தை காணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் அவசரப்பட்டால் லாபம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்குன்னு இப்படியா? ஒரு நண்பர் சொல்கிறாரு, 2.5 வருஷமாக நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கேன், இது வரைக்கும் லாபம் வரல. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ட்ரேடிங் பண்ணி பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றும் லாபமே வரல அதுலாம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஏதோ இன்வெஸ்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ நோ லாஸ் நோ கெயினில் நிற்கிது. அவருக்கு பலதும் செஞ்சு பார்த்து கடைசியில் எதுவும் கை கொடுக்கல. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அவருக்கு கை கொடுத்துருக்கு. இருந்தாலும் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரே பங்கு அல்லது கான்சென்ட்ரேட்டட் பங்குன்னு போயிட்டு வச்சோம்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே லாக் ஆகி ரொம்ப நாள் உட்கார வச்சாலும் உட்கார வச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற ஷேர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2021-22களில் போய் ஒரு உச்சியில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒவ்வொரு வருஷமும் வாங்கின விலையே தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் நெட்டை இப்போதைக்கு எடுத்து பார்த்தோம்னா அதுவுமே ஒரு 2-3 வருஷம் கையை கட்டி உட்கார வச்சிருந்துருக்கும். இன்னைக்கு இந்த பங்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2025 2வது முறையாக 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டினதுனால இன்னைக்கு தகவல்களை வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பங்குகள் எல்லாமே ஒரு கும்பா குட்டிகளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை 2-3 வருஷம் உட்காந்து தாளாட்டி தூங்க வச்சிரும். இனி இந்த ஏஷியன் பெயிண்ட்டுக்கு எப்போ விமோச்சனம் வரும்னு தெரியல. 2024 ஒரு தடவை இதே மாதிரி தான் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டினதுக்கப்புறம் தன்னுடைய பழைய ஹையை போய் பல பேர்த்தினுடைய லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. வருஷம் தவறாமல் ஒவ்வொரு முறையும் ஹையுக்கு போய் போங்க தப்பிச்சு ஓடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கு. இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் பண்ணல. இப்போ தான் ஒரே ஒரு முறை பண்ணியிருந்தது, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 2வது முறையாக 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டி இருக்கு. இனி இது இந்த பங்கு என்ன பண்ணும் 6 மாதம் கழித்து அப்படின்றது 6 மாதம் கழித்து தான் எடுத்து பார்க்கணும். நண்பர்களே, பல பேர் மார்க்கெட்டில் லாபத்தை அப்படியே குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றா டிவிடெண்டை வாங்கி லாபம் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்றை பண்ணி பயங்கரமாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர்த்துக்கு அதில் லாபம் என்பது வரமாட்டேங்குது. அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் 4 பேட்சாக பிரிச்சுங்க. Q1 ரிசல்ட்டு, Q2 ரிசல்ட்டு, Q3, Q4 ரிசல்ட்டுன்னு ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர் இருக்குது. ஏதாவது ஒரு பேட்ச்லையாவது சந்தோஷம் என்பது கொடுத்துச்சுன்னா அந்த முதலீட்டாளருக்கு மகிழ்ச்சி இருக்குது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஐஓபின்னு ஒரு ஷேருங்க, அவனை நான் போன வருஷம் எங்கேயோ ஒரு 66 ரூபாய் ரேஞ்சில் வாங்கியிருந்தேங்க, அது எங்கேயோ டாப் லெவலில் எடுத்தேங்க, இப்போ வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சியே வரலிங்க அப்படின்றாரு. உண்மைதான். ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட் வரும்பொழுது மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு 10-20% ஏறுவதோ அல்லது ஒரு 20-30% இறங்குவதோ ஏதாவது ஒரு வயலண்டான வேலை அப்படின்றது பண்ணும். ஒரு இடம் மாறி மாறி கூட பண்ணும், அல்லது சில பங்குகள்லாம் மேலேயே போகும் மச்சக்காரங்க மாதிரி. ஆனால் இந்த ஐஓபி அப்படின்ற பங்கு ஒரு பேட்சில் கூட அவன் சந்தோஷத்தையே கொண்டு வரல. இப்போ சமீபத்தில் இந்த 2025 போன குவார்டரில் வேணால் ஏதோ கொஞ்சம் அந்த ஏர்னிங் சீசனில் அந்த குவார்டர்லி ரிசல்ட் சமயத்தில் ஒரு 20% என்பது ஏறி இருக்கான். ஏறிட்டு மறுபடியும் அதே இடத்துல இந்த ரிசல்ட் சீசன் வரும்பொழுது இன்னொரு 20% ஏறி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதானே? கிடையாது, உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, நான் ஒரு செகப்பி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மாதமாகவே போன பேட்சில் எவ்வளவு ஏறினானோ அந்த ஏர்னிங் சீசன் டைமில் அந்த 20% இப்போ இறக்கி விட்டுட்டு ஒரு செகப்பியாக நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ள பூரா இப்படி ஒரு கும்பா குட்டிகளாக எடுத்து வச்சிருந்தா, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏஷியன் பெயிண்ட், இந்த மாதிரி ஐஓபி போன்ற கடந்த ஒரு வருஷமா பர்ஃபார்மன்ஸ் ஆகாத பங்குகள் எப்படியோ போர்ட்ஃபோலியோக்குள்ள உட்காந்துன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை இந்நேரத்துக்கு எப்படி இருக்கும்? விரக்தியினுடைய எல்லைக்கே போயிருக்கும்.
ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஒரு மகாராஜாவாக அந்த காலத்தில் பயங்கரமாக பணம் சம்பாரிச்சு கொடுத்து கொண்டு இருந்த பங்குல இந்த விப்ரோ ஒன்று. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 52 வீக் லோ என்பது போயிருந்த பங்கு, ஒரு 2023 கீழே போன பங்கு மறுபடியும் நல்லா 52 வீக் ஹை பக்கத்தில் திரும்பி வந்துட்டு என்ன ஒரு காரணத்தினாலேயோ இப்போ மறுபடியும் ததுங்கினத்தும் அப்படின்றது பாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விப்ரோ அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல்னா, தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜூன் மாசத்துல என்ன லோ இருந்ததோ அந்த லோல வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜூன் மாசம் லோல இருந்து ஒரு 20-30 ரூபா அப்படின்றது ஒரு பங்குக்கு ஏறி போன பங்கு மறுபடியும் அதே இடத்துல சரிவு அடைந்து கிடைக்கிறது. இனி இது அடுத்த எதிர்காலத்துல தன்னுடைய இழந்ததை மீட்டெடுக்குமா, அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போய் புதிய முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது சல்லிஸாக ரொம்பவுமே மலிவான விலையில கீழே கிடைக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, உண்மைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரிசல்ட் கொடுத்த பங்குகள்லாம் ரொம்ப கோபம் அடைந்து ஆவேசம் அடைந்து தூக்கி டேபிள் சேர்லாம் தூக்கி வீசிட்டான போங்க அப்படின்னு எந்திரிச்சு போற மாதிரி பெரும்பாலான பங்குகள் இல்லை. இந்த அஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு பங்கு வேணா மிகவும் ஒரு கும்பா குட்டியாக ஒரு 7% என்பது இறங்கி இருக்கு. தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டுவிட்டு பாவம் அஸ்ட்ரால் அப்படின்ற பங்கு மிக கடுமையான வீழ்ச்சியா இருக்கு. அதனுடைய ரிசல்ட்டை காரணம் காமிச்சு பாவம் இன்னைக்கு இறக்கி விட்டாங்க. ஆமா, லாஜிக் வின்ஸ் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஜிக் படி ஒர்க் ஆகும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு கம்மியான ரிசல்ட் அப்படின்னு அறிவித்த பிறகு பாவம் இந்த அஸ்ட்ராலை போட்டு அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரொம்பவுமே மோசம் அப்படின்ற மாதிரிலாம் நேற்று ரிசல்ட் கொடுத்த பங்குகளை சொல்ல முடியாது. ரொம்ப பாப்புலரான இந்த SJVN அப்படின்ற பங்கு ரொம்ப மச்சக்காரங்க அப்படின்ற மாதிரி 6% ஏறி இருக்கு. இப்கா லேபும் ஒரு ஃபேமஸான பங்கு தான். இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அதுவுமே ஒரு ஃபேமஸான பங்கு தான், அது ஒரு 6% ஏறி இருக்கு. ஆனால் பாருங்க, இந்த அஸ்ட்ரால் அளவுக்கு இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் மாட்டிக்கல, எப்படியும் ஒரு வழியை தப்பிச்சு ஓடி வந்துடுச்சு. அதாவது இவங்களுடைய ரிசல்ட்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, எங்களுடைய லாபம் போன குவார்ட்டரோட பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த அஸ்ட்ரால் மாதிரியே ஒரு சுமாரான ரிசல்ட் தான். இருந்தாலும் மார்க்கெட்டில் இவனை தட்டி கொடுத்து பரவாயில்ல தம்பி அப்படின்னு 2.5% இன்னைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. இதனால் இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி 52 வீக் லோனு கரடிகளினுடைய பிடியில் சிக்கி கொண்டிருந்த பங்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பாவம் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் ஒரு மாதிரி சுமாராக பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால் அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும்னா, ஆண்டவா ரிசல்ட் சீசனுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் சீசனோ அல்லது அடுத்த ரிசல்ட் சீசனோ ஒரே ஒரு முறையாவது நீ 52 வீக் ஹை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு பல பேர் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அது வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு ரிசல்ட் வர்றதும் எதுவும் சாதாரண பங்குகள்லாம் இல்லை. HAL அப்படின்றது அந்த செக்டர் லீடர், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹிண்டால்கோ இன்னொரு RVNL ரயில்வே துறையில் இன்னும் ஒரு முன்னணியான பங்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள் சுஸ்லான், ஜைடஸ் லைஃப், ஜிண்டால் ஸ்டீல்னு ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகளுடைய ரிசல்ட் வருது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டும் நம்ம வாழ்க்கையும் ஒன்று தான். இப்போ எழுத்து வீட்டுக்காரன் BMW கார் வச்சுருக்கான், நம்ம வச்சுருக்க முடியலையே, நம்ம ஒரு ஸ்கூட்டராக ஸ்டார்ட்டே ஆகாது, அவர் அப்படியே பின்னாடி BMWவில் அப்படியே ஒரு ராஜா மாதிரி வந்து இறங்கிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து மனசு நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பங்கு வாங்கினதுக்கப்புறம் அதில் மொமெண்டம் பிடிச்சி அது பாட்டுக்கு ஏறிடுது. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் போய் காலடி எடுத்து வைக்கிறாங்க, அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகாமல் அப்படியே கும்ப பாடிடுது. இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே இது இனி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த கோல்டியம் அப்படின்ற ஒரு பங்கு பாருங்கள், அது 2024 என்ன ஒரு காரணத்தினாலேயோ அது மொமெண்டம் பிடிச்சவன் 150 ரூபா ரேஞ்சுக்கு 560 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இனி அங்கே போய் யாராவது காலடி எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமான ஒரு கும்பா, அருமையான கும்பா. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, உள்ள காலடி எடுத்து வச்சோம் அது கும்பா ஆயிடுச்சு, ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதே, இத்தனை நாள் ஏறினவா அது ஏன் நான் காலடி எடுத்து வச்சோன்னே கும்பா ஆகுதுன்னா அப்போ உங்களை யார் மேலே போய் கும்பா ஆகிற இடத்துல வாங்க சொல்கிறது? என்னைக்கு தர ரேட்டு கிடைக்குதோ, இந்த விடா கண்டன் கொடா கண்டம் மாதிரி என்னைக்கு தர ரேட்டு கிடைக்குதோ அங்கே வாங்கி கீழே விழுந்தா கூட நம்மை விட மிக மோசமாக இருப்பவர் பலர் அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்கும்.
நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஆச்சரியம் நிறைந்தது. இந்த சன்ஃபிளாக் அப்படின்ற பங்கு கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு மேலே ஏறி இருக்கான். யாருடைய பெரிய ஆளுகளுடைய தயவே இல்லை. இந்த சன்ஃபிளாக்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய முதலீட்டாளர்ல பெரிய ஆளுகளே இல்லை. எஃப்ஐஸும் சரி, டிஐஸும் சரி, அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஒன்றுமே இல்லை. அப்ப யாருப்பா தம்பி உனக்கு சப்போர்ட் பண்ணா? எப்படி நீ இப்படி கிடுகிடுகிடுன்னு மேலே போன? மார்க்கெட்ல பல பேர் பணம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ 2020 உள்ள வந்தவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்க, 22 வந்தவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்க, 24 வந்தவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்க, 25 வந்தவங்களுக்கு நீ எப்படி சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா இப்படிதான். அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது இப்ப சமீப காலமா எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு 28 கோடியிலிருந்து 41, 50, 43, 63 கோடின்னு ஓரளவு வளர்ச்சி பாதையில கொடுத்துருக்கு. அதே மாதிரி முழு ஆண்டு வருமானம்னு பார்க்கும்போது 92 கோடி, 141, 217, 1115 அப்பவே நல்ல ஒரு வளர்ச்சியின் பாதையில கொடுத்துருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் எஃப்ஐஎஸ் டிஐஸ்னுடைய சப்போர்ட் இல்லாமே மேல் நோக்கி வந்து விட்டது. நண்பர்களே, சமீபத்தில் இருக்கிறதுலே த ஃபாஸ்டஸ்ட் சகப்பி, த மோஸ்ட் சகப்பி, நல்ல சகப்பு கலர் அப்படின்னா இந்த கைடெக்ஸ் அப்படின்ற பங்கு தான். மிகவும் மனது வலிக்கத்தக்க அளவில் பாவம் இந்த பங்கு வச்சிருக்கிறவங்களாம் துன்பப்பட்டு இருப்பாங்க. 325 ரூபா எங்க, 170 ரூபா எங்க, மிகவும் கடுமையான வீழ்ச்சி. இப்படி ஒரு வேகமான வீழ்ச்சி யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பங்கு, இந்த கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களுடைய பெரிய பிஸ்னஸில் அதிகமாக அமெரிக்காவில் தான் நடக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த கைடெக்ஸ் வந்து 0.31% அவங்க வந்து டிவிடெண்ட் என்பது கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த பங்கினுடைய வருமானம் என்பது அமெரிக்காவை சார்ந்து தான் 69% இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் இந்த கம்பெனி பெரிய அளவில் முடிச்சு விட்டுருக்கு. அதில் பாருங்க, அவங்க சொல்கிற பேச்சுக்கெல்லாம் நம்மளுக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது. ஏப்பா, எங்களுக்கு நீ 25% எக்ஸஸாக இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்க. 25%ங்க. இப்போ நம்ம ஆயிலை வாங்கி ஆயில் ஏற்றுமதி பண்ணால் அந்த ஆயிலுக்கு மட்டும் 25%, அந்த கூட்ஸுக்கு மட்டும் போட்டால் பரவாயில்ல. மொத்தத்துக்கு 25% நீ அடிஷ்னலாக போட்டு விட்டுருக்க. அப்போ எல்லாத்துலேயுமே நீ எங்களை கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏதோ ஒரு காரணம். இந்த அதை சைனாக்கு நீ ஏன் போடல அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்றாங்க. என்னையா காம்ப்ளிகேட்டட், என்ன உனக்கு சிக்கல்? வேணுக்குன்னே குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுதுன்னு மண்டையில் கொட்டி வச்சிட்டோம்னாக்கா நம்ம கூட பேசாது, நம்மளை கண்டா எந்திரிச்சு ஓடும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. திடீர்னு பாகிஸ்தானோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஆயில் வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், ஒருவேளை இந்தியா அவங்ககிட்ட இருந்தே ஆயில் வாங்குமோ அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்பவுமே சின்ன பிள்ளைத்தனம். அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு இவங்க ரேட்டை குறைச்சி விட்டுட்டு இன்ட்ரெஸ்ட், அந்த டேரிஃபை குறைக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி. அதே மாதிரி இந்த பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆள் கூப்பிட்டு போய் அங்கே குறை வச்சுக்கிட்டு அங்கே இந்தியா பற்றி பேச வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விளத்தனமாக என்னையா நீயே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்படியோ ஒரு மாதிரி பிஸ்னஸை கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பல கம்பெனிகள் இப்படி சிகப்பியாக மாதிரி ஆல்மோஸ்ட் 50% பாவம் இறங்கி கிடக்கு. நண்பர்களே, அமெரிக்கா விடுங்க, நம்ம உள்நாட்டிலேயே தலைவலிகளை கொண்டு வரக்கூடிய பல பங்குகள் இருக்குது. இந்த IREDA அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்பதை அடைஞ்சு மார்க்கெட் ஜென்ரலாக பொதுவான மார்க்கெட் ஏறினதுனால இவனும் தப்பிச்சு ஒரு மாதிரி ஏறி வந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்றது தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு கரெக்டாக இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் என்ன லோ 52 வீக் லோ போச்சோ அதே லோவில் வந்து விழுந்திருக்கு. இனி மறுபடியும் இது ஒரு ஜென்ரலாக இதில் ஒரு பேட் நியூஸ் என்பது இருக்குது. வராக்கடன் என்பதை வாங்குறதுக்கு ஏதோ ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த நியூஸை வந்து மார்க்கெட்டில் எப்போ வந்துடுச்சு, அதை ஃபேக்ட்ரின் ஆகி மறுபடியும் ஏதாவது இதை தூக்கி விட்றாங்களா, அல்லது எதுக்கு இன்னொரு 20-30% இறங்கிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே இறக்கி விட போகிறாங்களான்னு தெரியல. பட் இப்போதைக்கு இன்றைய நிலைமையிலே இந்த IREDA என்பது 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது. நீ மறுபடியும் திரும்பி ஏறப்போகுதா அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போகுதா அப்படின்றது அடுத்தடுத்து சில நாட்கள் கழிச்சு தான் தெரிய வரும். என்னங்க, ஒரு அறிவிப்பு மோசமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லா அறிவிப்புமே மோசமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி V-Guard பற்றிய ஒரு தகவல். அந்த பங்குமே சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்த ஒரு 3-4 மாதம் கூடி வளர்ச்சி அடைந்ததை ஒரே மாதத்தில் இழந்துடுச்சு. இனி மறுபடியும் தன்னுடைய பழைய உச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருமா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த V-Guard அப்படின்ற கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு.
பட் இருந்தாலும் இந்த பங்கினுடைய லோ என்பது இந்த வருஷத்தினுடைய லோ என்பது 300 ரூபாயாக உள்ளது. அதே மாதிரி சமீபத்தினுடைய உச்சம் என்பது 425. இது எதை போய் முதல்ல தொடப்போகுது அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு 2 மாதத்தினுடைய லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பங்கு டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கு, அந்த பங்கினுடைய ரிசல்ட் சமீபத்தில் என்னாச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கவனிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஐடி கம்பெனிகள்லேயே எதிர்நீச்சல் போட்டு ஓடி வந்த ஒரு பங்காக தான் இந்த டெக் மஹிந்திரா இருக்கு. எப்படி எதிர்நீச்சல் போட்டிருக்கான்னு தெரியுங்களா? இது ஒன்றும் இவனுக்கு புதுசு கிடையாது. பல வருஷமாக திடீர்னு இறங்குவான், அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில் எதிர்நீச்சல் போட்டு வந்துடுவான். அந்த வகையில் பல பேர் இதுக்கு முன்னாடி 800 ரூபா பக்கத்தில் விழுகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணாந்து. ஆனால் அவன் 1200லேருந்து கீழே வராமல் அதே 400 ரூபா 1200 ரூபாயிலிருந்து 1600 மேலே போயிடுச்சு. ஸோ இந்த முறை என்ன செய்யும்? போன முறை கீழே விழுந்துட்டு ஆசையை காமிச்சிட்டு மோசம் பண்ணி விட்ட இந்த பங்கு கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜை தொடுது. இதுக்கப்புறம் பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஒரு 200-300 ரூபா மூவ்மெண்ட் மேலேயா கீழேயா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் பல பேர்த்துக்கிட்ட வந்திருக்கு. நண்பர்களே, இன்னொரு ஆச்சரியகரமான விஷயம், தொடர்ந்து 200 days மூவிங்லேயே 2-3 மாதமாக இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மே மாதத்திலிருந்தே 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. என்னைக்கு இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒரு 300-400 ரூபா என்னைக்கு இது மேலேயோ கீழேயோ காமிக்கும் அப்படின்னு பல பேர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு முறை ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ஆடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது 1000 ரூபா ரேஞ்சிலிருந்து 700 ரூபா வரைக்கும் கீழே விழுந்தான். இந்த முறை என்ன பண்ணிட போறான்னு தெரியல. இந்த முறை ஒரு 300 ரூபா மேலே ஏற போகுதா அல்லது 300 ரூபா கீழே போக போகுதா அப்படின்றது தெரியல. பட் ரொம்ப காலமாக இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்கலாம் எப்படி ஒரு 1.25% அவங்க டிவிடெண்ட் வாங்கி கொண்டு இருந்தாலும் எந்த பக்கம் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும், 52 வீக் லோலேருந்து 52 வீக் ஹை போகுமா அல்லது கீழே போகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த IIFL ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 1% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. சமீபத்தினுடைய ரிசல்ட்டுகளில் பார்க்கும் பொழுது 82 கோடி லாபம் என்பது ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் 251 கோடி அதுக்கப்புறம் 274 கோடின்னு இழந்ததை மீட்டெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த IIFL ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு ஆல்ரெடி தன்னுடைய உச்சம் என்பது தொட்டுடுச்சு. இனி இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை விட்டு கொடுக்காமல் ட்ரேட் ஆகுமா அல்லது இதுக்கு முன்னாடி பெரிய வாலட்டிலிட்டியாக இருந்த மாதிரி இன்னொரு முறை வாலட்டிலிட்டியாக வருமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்குமே ரொம்ப சுவாரஸ்யமான பங்கு. எவ்வளவு தூரம் இழந்தானோ அத்தனையும் மீட்டெடுத்து கொடுத்த ஒரு பங்காக இந்த கனரா பேங்க் அப்படின்றது இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இனி இவன் என்ன செய்ய போறான் அப்படின்றது பார்த்துட்டு இருக்காங்க சில பேர். கனரா பேங்க் லோன் எடுத்தவங்களுக்கெல்லாம் கீழே இறங்குறத பார்த்தா ஒரு பயம் இருக்குது தானே செய்யும். மறுபடியும் மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த கனரா பேங்க் அப்படின்றது இருக்குது. பல பங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் போய் டாப்பை தொட்டுட்டு மறுபடியும் பாட்டமுக்கு போயிடுறாங்க. அது மாதிரி இது இப்போ மறுபடியும் டாப்பை இத்தனை மாதங்கள் கழித்து தொட்டுட்டு மறுபடியும் கீழே வரப்போகுதா அல்லது இன்னுமே டாப்புக்கு மேலே நியூ டாப்ஸ் அப்படின்றது வரப்போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.